எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரி முக்கோணவியலோட கிளாஸ் நம்பர் 4 தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ப்ரீவியஸ் லெசன் நம்பர் 1 லெசன் நம்பர் 2ல ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ அதுக்கப்புறம் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ பேஸ் பண்ண மாதிரி ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் லெசன் நம்பர் 3ல ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள் எப்படி மெமரைஸ் பண்றதுங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ பதிவில் ட்ரிக்னாமெட்ரிக் டேபிளை யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த கிளாஸோட பிடிஎஃப்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்னோட டெலகிராமில் ஜாயின் ஆகிக்கோங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன், நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, அன்னைக்கு ஒரு 3 ஹோம்ஒர்க் கொடுத்தோம். அந்த ஹோம்ஒர்க்ஸ் நம்ம சால்வ் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அந்த ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு ட்ரிக்னாமெட்ரிக் டேபிளை இந்த வீடியோவோட கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோல நியூ டாபிக் பார்க்கலாம். ஓகே, क्वेश्चन இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? sin a is equal to 1/√2 ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல ஏன்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை தீட்டான்னு சொல்லலாம், இல்லை பின்னு சொல்லலாம், இல்லை சின்னு சொல்லலாம், என்ன வேரியபிள் வேணா அவங்க வைக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ தீட்டாவோட மதிப்பு, அதாவது ஏவோட மதிப்பு என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சைன்ல 1/√2 நமக்கு எங்க வரும்? சைன் 45 டிகிரி என்ன கிடைக்கும் உங்களுக்கு? சைன் 45 டிகிரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓகேங்களா, 0 கால் அரைக்கு ரூட் எடுத்தீங்கன்னா 1/√2 வருமா? ஸோ சைன் 45 எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 1/√2. அப்போ ஏவோட வேல்யூ சைன்ல எந்த இடத்துல 1/2 வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 45 டிகிரியில 1/2 வரும். ஸோ அப்போ ஏவோட மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 டிகிரிங்களா? ஸோ சைன் 45 இந்த இடத்துல 45 இருந்தாதான் சைன் 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 1/√2 வரும். நெக்ஸ்ட் காஸ் பி இஸ் ஈக்குவல் டு √3/2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காஸ்ல எந்த இடத்துல √3/2 வரும்? இப்போ நீங்க சைன் மட்டும் எழுதுனீங்கன்னா 0 1/2 1/√2 √3/2 ஒண்ணுங்களா? ஸோ இது 0 டிகிரி, 30 டிகிரி, இது 45 டிகிரி, இது 60 டிகிரி, இது 90 டிகிரிங்களா? ஸோ காசுக்கு நீங்க அப்படியே என்ன பண்ணுவீங்க? அப்படியே தலைக்கீழே எழுதுவீங்களா? 1 √3/2ங்களா? ஸோ காசுக்கு எந்த இடத்துல √3/2 வருதுன்னு பாத்தீங்கன்னா 30 டிகிரியில √3/2 வருதுங்களா? அப்போ இந்த இடத்துல இந்த பின்ற இடத்துல தீட்டாவோட மதிப்பு 30 டிகிரியா இருந்ததுன்னா காஸ் 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு √3/2ங்களா? காஸ் 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு √3/2. அப்போ பியோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 டிகிரி. ஸோ ஏவோட மதிப்பும் கண்டுபிடிச்சாச்சு, பியோட மதிப்பும் கண்டுபிடிச்சாச்சு. எனில் ஏ பிளஸ் பியோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 45 பிளஸ் 30. ஓகேங்களா? இது ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா உங்களுக்கு 75 டிகிரின்னு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் நம்பர் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்க, சேம் அதே போல ப்ராப்ளம் தான். ஓகேங்களா? காஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 1/2. அதாவது காஸ் ஏவோட மதிப்பு என்னதான் பாத்தீங்கன்னா 1/2 தான். நெக்ஸ்ட் சைன் பியோட மதிப்பு என்னதான் பாத்தீங்கன்னா 1/2 தான். ஓகேங்களா? சோ காஸ் ஏவோட மதிப்பும் 1/2 தான், சைன் பியோட மதிப்பும் 1/2 தான். ஓகேவா? இப்ப சைனுக்கு சொல்லுங்க. சைனுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க காசு டேன் எல்லாமே எழுதிடலாம். 0 1/2 1/√2 √3/2 ஒண்ணுங்களா? ஸோ இது 0 டிகிரி, இது 30 டிகிரி, இது 45 டிகிரி, இது 60 டிகிரி, இது 90 டிகிரி. ஓகேவா? ஸோ இப்போ இங்க பாருங்க, அப்படியே காசுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? தலைக்கீழே எழுதுவீங்களா? 1 √3/2 1/√2 1/2 0 டிகிரின்னு எழுதியாச்சுங்களா? 0ன்னு எழுதியாச்சுங்களா? 0. இது டிகிரி கிடையாது, 0. இப்போ சொல்லுங்க, காஸ் ஏ. ஓகேங்களா? காஸ்ல எந்த இடத்துல 1/2 வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காஸ் 60ல 1/2 வருதுங்களா? அப்போ காஸ் 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 1/2ங்களா? அப்ப ஏவோட மதிப்பு எவ்வளோ? இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணீங்கன்னா ஏவோட மதிப்பு 60 டிகிரின்னு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் சைன்ல எந்த இடத்துல 1/2 வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைன் 30 இஸ் ஈக்குவல் டு 1/2ங்களா? அப்போ சைன் 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 1/2 எனில் பியோட மதிப்பு எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 30 டிகிரிங்களா? ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? எனில் tan a minus b யோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. ஸோ tan A எவ்வளவு பார்த்தீங்கன்னா 60 டிகிரி,
பி வந்து எவ்வளவு பார்த்தீங்கன்னா 30 டிகிரி. ஓகேங்களா? ஸோ இது சால்வ் பண்ணீங்கன்னா tan 60ல 30 போச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? tan 30 டிகிரியோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ சைனோட 30 டிகிரி வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1/2. காஸோட 30 டிகிரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா √3/2ங்களா? ஸோ இது பாருங்க சைன் டிவைடட் பை காஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? tan கிடைச்சிருமா? ஸோ tan 30 டிகிரி நமக்கு கிடைச்சிடும். ஸோ சைனோட 30யும் காஸோட 30யும் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டேனோட வேல்யூ கிடைச்சிடும். ஸோ tan 30யோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1/√3. ஸோ இதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/√3 என்பதுதான் மிக சரியான விடை. ஓகேவா? சரி, ஓகே. இந்த ப்ராப்ளம் பாருங்க. இஃப் a plus b is equal to 90 டிகிரி. ஓகேங்களா? ஏவையும் பியும் கூட்டினீங்கன்னா 90 டிகிரி வருதுன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து a is to b. ஓகேங்களா? ஏவும் பியும் ஏதோ ஒரு விகிதத்துல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ a is to b is equal to 2 is to 1ன்னு சொல்லிட்டாங்க. a plus b is equal to எவ்வளோ சொல்லிட்டாங்கன்னா 90 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதை நீங்க என்ன சொல்லுவீங்க? a is to b னா என்ன அர்த்தம்? a வந்து 2x, b வந்து 1xங்களா? ஸோ இது ரெண்டுத்தையும் கூட்டினா எவ்வளவு வருதுன்னு சொல்லிட்டாங்க? 90 டிகிரி வருதுன்னு சொல்லிட்டாங்களா? ஸோ இது ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா 3x is equal to 90 டிகிரி. சிம்பிள் ரேஷியோ தான். ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து ஒரு எக்ஸோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 டிகிரின்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்ப சொல்லுங்க, ஏவோட வேல்யூ எவ்வளோ? ஏவோட வேல்யூ வந்து 60 டிகிரி. ஓகேங்களா? ஏவோட வேல்யூ வந்து 60 டிகிரி, பியோட வேல்யூ வந்து 30 டிகிரி. ஓகேங்களா? ஸோ அக்கார்டிங் டு த ரேஷியோ ஏவோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60 டிகிரி, பியோட வேல்யூ எவ்வளோ பார்த்தீங்கன்னா 30 டிகிரி. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? சைன் ஏ. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்மேட்டை எப்படி எழுதுவீங்க? அதாவது சைன் ஏ இந்த ரேஷியோ ஃபார்மேட்டை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைன் ஏ டிவைடட் பை சைன் பின்னு எழுதலாமா? ஸோ சைன் ஏவோட மதிப்பு வந்து 60 டிகிரி, பியோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 டிகிரி. ஓகேங்களா? ரெண்டுமே சைன் தான் கேட்குறாங்க. அப்போ சைனோட வேல்யூ எவ்வளோ? 0, 1/2, 1/√2, √3/2, 1. ஸோ சைனோட வேல்யூ மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். ஓகேங்களா? 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி. இப்ப சொல்லுங்க, சைன் 60 டிகிரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா √3/2ங்களா? சைன் 60 டிகிரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா √3/2 டிவைடட் பை சைன் 30 டிகிரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1/2. சைன் 30 டிகிரி வந்து 1/2. ஸோ இந்த ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா சைன் ஏ இஸ்டு பியோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா √3:1 வருதுங்களா? ஸோ ரேஷியோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா √3:1. ஸோ ஆப்ஷன் நம்பர் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்க. இஃப் x tan 45 into cos 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு, இப்போ பார்க்கணும் கொஸ்டின் எப்பயுமே ரெண்டு மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். நான் ப்ரீவியஸ் வீடியோல சொன்னேன். ஓகேங்களா? தீட்டாவோட மதிப்பு 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி, இந்த மாதிரி குறிப்பிட்ட அந்த ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள்ல இருக்கிற வேல்யூஸ் வந்ததுன்னா நீங்க டைரக்டாவே எந்த மெத்தட்ல யூஸ் பண்ணலாம்? டைரக்டாவே நீங்க டேபிள் மெத்தட் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து சைன் 335 டிகிரி என்ன, சைன் 270 டிகிரி என்ன, ஸோ இந்த மாதிரி டேபிள்ல இல்லாத வேல்யூஸ் வந்து மென்ஷன் பண்ணி கேட்டாங்கன்னா நீங்க அதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாட்ரண்ட் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ குவாட்ரண்ட் மெத்தட் வந்து நெக்ஸ்ட் டைப்ல வந்து நம்ம படிக்க போறோம். ஸோ டேபிள் மெத்தட் வந்து எங்க யூஸ் பண்ணணும், குவாட்ரண்ட் மெத்தட் வந்து எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இங்க பாருங்க, இப்போ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ் tan 45, tan 45 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ இதெல்லாம் அடிக்கடி நமக்கு தேவைப்படும், அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. sin 60 டிகிரி, cot 60 டிகிரி. ஸோ tan 45 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ எக்ஸ் இன்ட்டு 1. அதுக்கப்புறம் cos 60 டிகிரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, cos 60 டிகிரியோட மதிப்பு எவ்வளோ? sin 60 வந்து √3/2ங்களா? ஸோ cos 60யோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 1/2ன்னு வருமா? அப்போ cos 60யோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1/2. நெக்ஸ்ட் வந்து sin 60யோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா √3/2ங்களா? இங்க பாருங்க, sin 60யோட மதிப்பு எவ்வளோ? √3/2ங்களா? இன்ட்டு cot 60 டிகிரி. ஸோ cot 60 டிகிரி உங்களுக்கு தெரியலனா cot வந்து எதோட ரெசிப்ரோக்கல்? ஆக்சுவலா cot வந்து tanோட ரெசிப்ரோக்கலா? அப்படி இல்லைன்னா cos டிவைடட் பை sin போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? cot கிடைக்குமா? ஸோ அப்போ cot 60 டிகிரி நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா cos 60 டிகிரி டிவைடட் பை
sin 60 டிகிரி ஓகேங்களா. ஸோ cos 60 டிகிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டிருக்கீங்க பாருங்க 1/2. அதுக்கப்புறம் sin 60 டிகிரி வந்து இந்த இடத்துல போட்டிருக்கீங்க பாருங்க டிவைடட் பை √3/2ங்களா. ஸோ இந்த டூவும் இந்த டூவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்போ cot 60 டிகிரி உங்களுக்கு என்ன கிடைக்கும் 1/√3 கிடைக்குமா. ஸோ cot 60யோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1/√3 ஓகேவா. ஸோ இந்த √3 இந்த √3 கேன்சல் ஆகிடும், இந்த டூவும் கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 × 1 1 தான். ஸோ எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ எக்ஸோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 தான் எக்ஸோட மதிப்பு. ஆப்ஷன் நம்பர் டி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா. சரி ஓகே, இது எல்லாமே நமக்கு ஆஸ் யூஷுவல் தெரியும். நீங்க சைனோட மதிப்பை மட்டும் எழுதிட்டீங்கன்னா போதும். சைனோட மதிப்பு 0, 1/2, 1/√2, √3/2, 1. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரிங்களா. ஸோ சைனோட மதிப்பை மட்டும் நீங்க எழுதிட்டீங்கன்னா அடுத்தது என்ன பண்ணுவீங்க, தலைக்கீழே காசோட மதிப்பு எழுதுவீங்களா. 1 √3/2, 1/√2, 1/2, 0 டிகிரி. நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம இங்க என்ன கேட்கறாங்க, tan 45 கேட்கறாங்களா. tan 45னா sin டிவைட் பை காசுங்களா. ஸோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும், √2 கேன்சல் ஆகி 1 கிடைக்குமா tan 45. நெக்ஸ்ட் வந்து cot 60 டிகிரின்னு கேட்கறாங்க. ஸோ cot 60 டிகிரினா காஸ் டிவைட் பை sin 1/2வையும் √3/2வையும் டிவைட் பண்ணினா உங்களுக்கு 1/√3 கிடைக்கும் ஓகேவா. ஸோ சிம்பிள் தான், டேபிளை யூஸ் பண்ணி சிம்பிளா தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஓகேவா. சரி ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 1 டிகிரி ஆங்கிள் இன் ரேடியன். அதாவது டிகிரி மதிப்பில் இருந்து ஓகேங்களா, டிகிரி மதிப்பில் இருந்து ரேடியன் மதிப்பு என்னன்னு கேட்கறாங்க. ஸோ ரேடியன் டு டிகிரினா நமக்கு ஃபார்முலா தெரியும், டிகிரி டு ரேடியன்னாலும் உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். கொடுக்கப்பட்ட டிகிரி வேல்யூ, கொடுக்கப்பட்ட டிகிரி ஓகேங்களா, கொடுக்கப்பட்ட டிகிரி இன்ட்டு பை டிவைட் பை 180 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ரேடியன் மதிப்பு கிடைக்குமா. ஸோ இது வந்து டிகிரில இருந்து ரேடியன் மாத்துவதற்கான ஃபார்முலா. இங்க எத்தனை டிகிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 1 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 1 டிகிரி இன்ட்டு பை டிவைட் பை 180. ஸோ 1 × பை வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பை தான். அப்போ 1 டிகிரிக்கான ரேடியன் மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பை டிவைட் பை 180. ஸோ கொஸ்டின்ல கேட்பாங்க 30 டிகிரிக்கான ரேடியன் மதிப்பு என்னன்னு கேட்பாங்க. ஸோ கொடுக்கப்பட்ட டிகிரி வந்து 30, பை டிவைடட் பை 180. ஸோ அடிச்சுன்னா 1 சைபருக்கு 1 சைபர், இந்த 3 அடிச்சுன்னா 6 டைம். அப்போ 30 டிகிரிக்கு நிகரான ரேடியன் மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பை பை 6ங்களா. ஸோ இந்த மாதிரி டிகிரி டு ரேடியன் அல்லது ரேடியன் டு டிகிரி கண்டிப்பா கொஸ்டின் வந்து டைரக்டா 1 மார்க்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ ரேடியன்ல இருந்து டிகிரியா மாத்துவதற்கு என்ன ஃபார்முலா சொன்னேன், சேம் கொடுக்கப்பட்ட ரேடியனை எழுதிக்கோங்க இன்ட்டு 180 டிவைட் பை பை போட்டுக்கோங்க, அவ்வளவுதான் ஓகேவா. சரி ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் பாருங்க. இஃப் sin theta is equal to √3/2 கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிள் ப்ராப்ளம் தான். sin theta is equal to √3/2 சொல்லிட்டாங்களா. ஸோ சைன்ல வந்து உங்களுக்கு எந்த இடத்துல √3/2 வரும், சைனோட டேபிள் நமக்கு தெரியும் 0, 1/2, 1/√2, √3/2, 1. ஸோ இது 0 டிகிரி, இது வந்து 30 டிகிரி, இது வந்து 45 டிகிரி, இது வந்து 60 டிகிரி, இது வந்து 90 டிகிரி. ஸோ சைன்ல வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வந்து √3/2 வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 60 டிகிரியில வந்து √3/2 வருதுங்களா. அப்போ sin 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு √3/2ங்களா, √3/2ங்களா. ஸோ sin 60 √3/2 கண்டுபிடிச்சாச்சு. அப்ப டீட்டாவோட மதிப்பு எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 60 டிகிரிங்களா. ஸோ இந்த டீட்டாவோட மதிப்பை எடுத்துட்டு போயிட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, tan டீட்டாவோட மதிப்பு என்னன்னு கேட்கறாங்க. அப்ப டீட்டாவோட மதிப்பு 60 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா tan 60ஓட வேல்யூ என்னங்க, சப்போஸ் உங்களுக்கு தெரியலனா sin 60 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா √3/2ங்களா. ஸோ tan தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா sin தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டாங்களா. ஸோ இதுல இருந்து tan 60 டிகிரி கண்டுபிடிக்கிறதுக்கு sin 60 டிகிரியும் காஸ் 60 டிகிரியும் டிவைட் பண்ணா போதுமானது. ஸோ sin 60 டிகிரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா √3/2, காஸ் 60 டிகிரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1/2. ஸோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணினா 2 கேன்சல் ஆகி tan 60 டிகிரி என்ன கிடைக்கும்,
ரூட் 3 கிடைக்குமா? ஸோ ஆப்ஷன் நம்பர் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே, இந்த ப்ராப்ளம் பாருங்க. இந்த மாதிரி டைரக்டாவே கொஸ்டின் கேட்பாங்க. காஸ் காட் 30 டிகிரி சொல்லுங்க, சீக்கன் கொசிக்கன் 30 டிகிரி சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி டைரக்டா கேட்டாங்கன்னா நீங்க இதுக்காக டேபிள்லாம் எழுதணுன்ற அவசியமே கிடையவே கிடையாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சைனோட வேல்யூ எழுதிக்கோங்க. 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி. ஸோ ஃபர்ஸ்ட் சைனோட வேல்யூ மட்டும் நீங்க எழுதிக்கிட்டா போதுமானது. ஓகேங்களா? 0 காலை வந்து ரூட் எடுத்தீங்கன்னா 1/2, அதுக்கப்புறம் அரைய ரூட் எடுத்தீங்கன்னா 1/√2, அடுத்தது முக்கால ரூட் எடுத்தீங்கன்னா √3/2, அதுக்கப்புறம் 1 ரூட் எடுத்தீங்கன்னா 1 தான். நெக்ஸ்ட் காஸ் தீட்டாவோட மதிப்பு என்ன சொல்லுவீங்க? அப்படியே தலைக்கீழே எழுதுவீங்களா? 1 √3/2, 1/√2, 1/2, 0. ஸோ சைனும் காசும் தெரிஞ்சிட்டாலே இதுல இருந்து நீங்க என்ன கண்டுபிடிச்சிருவீங்க? tan தீட்டா வந்து கண்டுபிடிச்சிருவீங்களா? சைன் டிவைட் பை காஸ் போட்டீங்கன்னா tan தீட்டா கிடைச்சிடும். 1 இதை டிவைட் பண்ணீங்கன்னா 0/1 வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 0 கிடைக்குமா? ஸோ இதை டிவைட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த ரெண்டும் கேன்சல் ஆகி 1/√3 கிடைக்குமா? ஸோ இதை டிவைட் பண்ணீங்கன்னா √2 கேன்சல் ஆகி 1 கிடைக்குமா? ஸோ இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி இந்த ரெண்டும் கேன்சல் ஆகி √3 கிடைக்குமா? ஸோ 1/0 1/0 வந்து என்னங்க? இன்ஃபினிட்டிங்களா? ஸோ இன்ஃபினிட்டி நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த 3 வேல்யூஸ் மட்டும், அதாவது சைனோட மதிப்பை மட்டும் உங்களுக்கு போட தெரிஞ்சிச்சுன்னா மற்ற 2 வேல்யூம் ஈஸியா போட்டுடலாம். ஸோ இங்க இருந்து கொசிக்கன் கேட்டா என்ன பண்ணுவீங்க? கொசிக்கன் கேட்டாங்கன்னா சைன்ல என்ன வேல்யூ இருக்கோ அதோட ரெசிப்ரோக்கல். காஸ் கேட்டாங்கன்னா சீக்கன் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? 1/cos போடுவீங்களா? சப்போஸ் காட் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? 1/tan போடுவீங்களா? ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க? காட் 30 டிகிரி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ காட் 30 டிகிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா டேனோட ரெசிப்ரோக்கல். tan 30 டிகிரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1/√3ங்களா? ஸோ 1/tan 30 டிகிரி நமக்கு என்ன கிடைக்கும்? 1/tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு காட் 30 டிகிரின்னு கிடைக்குமா? ஸோ இதை ரெசிப்ரோக்கல் எடுத்தா காட் 30 டிகிரி என்பது √3 கிடைக்குமா? இப்படி போட்டாலும் கரெக்ட் ஆன்சர் தான். அல்லது காஸ் 30 டிகிரியோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா காட் 30 டிகிரியோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா காஸ் டிவைடட் பை சைன் போடுவீங்களா? காஸ் 30 டிவைட் பை சைன் 30 போடுவீங்களா? ஸோ காஸ் 30யோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா √3/2, சைன் 30யோட மதிப்பு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1/2. ஸோ இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது? அகைன் √3 தான் கிடைக்குது. ஸோ நான் எதுக்காக இவ்வளோ பெருசா எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளா ட்ரிக்னாமெட்ரில இருந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா தான். ஃபுல் டேபிளும் நீங்க எழுதணுன்ற அவசியமே தேவையில்லை. ஓகேவா? சிம்பிள் ஃபார்முலா மட்டும். இந்த ஃபார்முலா, இந்த ஃபார்முலா, இந்த ஃபார்முலா, அதுக்கப்புறம் காட் இஸ் ஈக்குவல் டு காஸ் டிவைடட் பை சைனு, நெக்ஸ்ட் டேன் இஸ் ஈக்குவல் டு சைன் டிவைடட் பை காஸ். ஸோ இந்த மாதிரி சின்ன ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் சைனுக்கு மட்டும் வேல்யூஸ் எப்படி பிளேஸ் பண்றதுன்றது தெரிஞ்சா மட்டுமே போதுமானது. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்க. ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். பட் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க எக்ஸாம்ல. நமக்கு வந்து 45 டிகிரின்னு இருக்கு. இந்த இடத்துல தீட்டாவோட மதிப்பு 0 டிகிரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 30 டிகிரி, நெக்ஸ்ட் 45 டிகிரி, நெக்ஸ்ட் 60 டிகிரி, நெக்ஸ்ட் 90 டிகிரி. இந்த மாதிரி டேபிள்ல இருக்கிற வேல்யூஸ் வந்ததுன்னா நம்ம டைரக்டாவே டேபிள்ல இருக்கிற வேல்யூஸை போட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். பட் இங்க பாருங்க 20 டிகிரிலாம் வந்தா நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? நான் ஆல்ரெடி இது ரொம்ப ஈஸி. இங்க என்ன சொல்லியிருக்கான்னு பாத்தீங்கன்னா சைன் ஸ்கொயர் 20 பிளஸ் காஸ் ஸ்கொயர் 20. ஓகேங்களா? ஸோ ஒரு ஃபார்முலா நான் சொல்லியிருக்கேன். சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? ஸோ தீட்டாவோட மதிப்பு இந்த இடத்துல சேமா இருக்குங்களா? அதே போல சைன் ஸ்கொயர் 20 டிகிரி பிளஸ் காஸ் ஸ்கொயர் 20 டிகிரி இதோட மதிப்பு எவ்வளவுன்னு தான் பார்த்தாலும் 1 தான். ஓகேவா? ஸோ அக்கார்டிங் டு த இந்த ஃபார்முலா. ஸோ சைன் ஸ்கொயர் 20 பிளஸ் காஸ் ஸ்கொயர் 20 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1. நெக்ஸ்ட் tan 45 வேல்யூ எவ்வளோ? tan 45 வேல்யூ வந்து 1ங்களா? ஸோ tan 45 வேல்யூ வந்து 1. ஸோ அப்போ 1 மைனஸ் 1 ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்குது? 0ன்னு கிடைக்குதுங்களா? ஸோ ஆப்ஷன் நம்பர் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் பாருங்க. இதுவுமே சிம்பிளான ப்ராப்ளம் தான். டைரக்டாவே கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? இஃப் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தீட்டாவோட மதிப்பு வந்து டைரக்டாவே 30 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. எனில் tan ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா என்னன்னு கேட்கிறாங்க. ஸோ tan ஸ்கொயர்
தீட்டாவோட மதிப்பு வந்து 30 டிகிரி பிளஸ் காட் ஸ்கொயர் தீட்டாவோட மதிப்பு வந்து 30 டிகிரி. ஸோ tan 30 காட் 30 எப்படி கண்டுபிடிப்பீங்க? சைனோட வேல்யூ மட்டும் பிளேஸ் பண்ணா போதும். 0 1/2 1/√2 √3/2 ஒண்ணுங்களா? இது 0 டிகிரி, இது 30 டிகிரி, இது 45 டிகிரி, இது 60 டிகிரி, இது வந்து 90 டிகிரி. ஸோ இது வந்து சைனோட வேல்யூங்களா? நெக்ஸ்ட் காசோட வேல்யூ என்ன பண்ணுவீங்க? இதோட அப்படியே தலைக்கீழே எழுதுவீங்களா? 1 √3/2. ஸோ இந்த வேல்யூஸ் அப்படியே எழுதிக்கலாம். √1/2. ஸோ இது இந்த சைடு வந்துடும் 1/2. ஸோ இந்த 0 வந்து இந்த இடத்துல வந்துடும். ஸோ இப்போ tan 30 டிகிரி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சைன் டிவைட் பை காஸ் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? டேனோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சைன் டிவைட் பை காசுங்களா? ஸோ சைன் 30 டிவைட் பை காஸ் 30. ஸோ சைன் 30 வந்து 1/2, காஸ் 30 வந்து √3/2. ஸோ இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணீங்கன்னா 1/√3 கிடைக்குமா? ஸோ இதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/√3. ஸோ ஒரு ஸ்கொயர் இருக்கு. ஸோ ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் காட் 30 டிகிரி நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ காட்டோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா tan காட்டோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா காட் 30யோட வேல்யூ வந்து 1/tan 30ங்களா? ஸோ tan 30க்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்கன்னா காட் 30 கிடைக்கும். அப்போ √3 ஹோல் ஸ்கொயருங்களா? ஸோ இதை சால்வ் பண்ணுங்க. 1 ஸ்கொயர் வந்து 1 தான். இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆகி 1/3 கிடைக்கும். பிளஸ் இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆகி 3 கிடைக்கும். ஸோ 3 3s are 9. 9 plus 1 வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 10. ஸோ 10 divided by 3 இதுவுமே கரெக்டான ஆன்சர் தான். அல்லது 3 1/3 இதுவுமே கரெக்டான ஆன்சர் தான். ஸோ 3.333 இதுவுமே கரெக்டான ஆன்சர் தான். உங்களுக்கு ஆப்ஷன்ல எப்படி கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்க வேண்டியது. 10/3 என்பது ஆப்ஷன் நம்பர் டில இருக்கு. ஸோ ஆப்ஷன் நம்பர் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே, இந்த ப்ராப்ளம் பாருங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் பார்க்கறதுக்கு முன்னாடி சரி ஓகே இந்த ப்ராப்ளமே நம்ம பார்த்துரும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா காட் 5/3 ஓகேங்களா? வேல்யூ வந்து டிகிரியா கொடுக்காம ரேடியனா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு டேபிள் வந்து நமக்கு என்ன தெரியும்? 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டிகிரி எல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா ரேடியனா மாத்தணும். ஓகேங்களா? ஸோ இந்த ரேடியன் மதிப்பை டிகிரியா மாத்தினாலும் ஒண்ணுதான், அல்லது இந்த டிகிரி மதிப்பை ரேடியனா மாத்தினாலும் ஒண்ணுதான். ஸோ இது வந்து எனக்கு தெரியும் 90 டிகிரி என்பது 5/2ன்னு தெரியுமா? ஸோ 45 டிகிரி என்பது நமக்கு என்ன தெரியும்? 5/4ன்னு தெரியுமா? ஸோ 30 டிகிரி வந்து என்ன? ஸோ என்ன பண்ணுவீங்க? டிகிரியை வந்து ரேடியனா மாத்துறதுக்கு 30 டிகிரி இன்ட்டு 5/180 போடுவீங்களா? ஸோ அடிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும்? 6 டைம் கிடைக்குமா? ஸோ அப்போ 30 டிகிரியோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5/6ங்களா? ஸோ இது வந்து 0 தான். ஓகேங்களா? 0 டிகிரிக்கு வந்து 0 தான். 5/6. 60 டிகிரி என்ன பண்ணுவீங்க? 60 இன்ட்டு 5/180 போடுவீங்களா? ஸோ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணீங்கன்னா 3. ஸோ அப்போ 60 டிகிரியோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5/3. அப்போ டிகிரியோட வேல்யூ வந்து நான் என்ன பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா ரேடியனா மாத்திட்டேன். ஸோ இப்போ இங்க இருந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேபிள் வந்து எழுத போறேன். ஓகேங்களா? ஸோ சைனுக்கு காசுக்கு. ஸோ சைனோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனு, காசு, டேன் இந்த மூணுத்தை மட்டும் நீங்க எழுதுனா போதுமானது. ஸோ இதுல இருந்து நம்ம ஃபார்முலா வச்சு காட்டு சீக்குன்னு எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ சைன் 0 டிகிரி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 0 1/2 1/√2 √3/2 1. ஸோ காஸ் வந்து அப்படியே தலைக்கீழே எழுதுவீங்களா? 1 தலைக்கீழனா அப்படியே இந்த வேல்யூஸ் வந்து இந்த இடத்துல வரும். நெக்ஸ்ட் இந்த வேல்யூஸ் வந்து √3/2 இந்த இடத்துல வரும். இந்த வேல்யூஸ் வந்து இந்த இடத்துல √1/2ன்னு வரும். ஸோ இந்த வேல்யூஸ் வந்து இந்த இடத்துல வரும் 1/2. இந்த 0 வந்து இந்த இடத்துல வருமா? ஸோ டேனோட மதிப்பு 0/1 வந்து 0 தான். இதை டிவைட் பண்ணீங்கன்னா 1/√3, இதை டிவைட் பண்ணீங்கன்னா 1, இதை டிவைட் பண்ணீங்கன்னா √3, இதை டிவைட் பண்ணீங்கன்னா இன்ஃபினிட்டி. ஓகேங்களா? இப்போ இங்க சொல்லுங்க 4 cot ஓகேங்களா? 5/3 என்பது என்ன? 5/3 என்பது cot 5/3 ஓகேங்களா? அல்லது cot 60 டிகிரின்னு மாத்தி வச்சுக்கோங்க. பிளஸ் சீக்கன் ஸ்கொயர் ஓகேங்களா? 5/6 என்பது 30 டிகிரின்னு மாத்தி வச்சுக்கோங்க. மைனஸ் சைன் ஸ்கொயர் 5/4 வந்து 45 டிகிரிங்களா? இவ்வளவு பெருசாலும் போடணும்னு அவசியமே தேவையில்லை. டைரக்டாவே இங்க கொடுக்கப்பட்ட டிகிரி ரேடியனை டிகிரியா மாத்தி டைரக்டாவே நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சாலும் ஓகே தான். இப்ப சொல்லுங்க சைன் 45 டிகிரி வந்து எவ்வளோ? சைன் 45 டிகிரி வந்து 1/√2ங்களா?
ஸோ 1/√2 ஹோல் ஸ்கொயர். சீக்கன் 30 டிகிரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா காசோட தலைக்கீழ். ஓகேங்களா, காஸ் 30யோட தலைக்கீழ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2/√3ங்களா, 2/√3 ஹோல் ஸ்கொயருங்களா, பிளஸ் காட் 60 டிகிரி. ஓகேங்களா, காட் 60 டிகிரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டேனோட தலைக்கீழ். ஓகேங்களா, டேன் 60 டிகிரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா √3. ஸோ அதோட தலைக்கீழ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா √1/3 ஹோல் ஸ்கொயருங்களா, ஹோல் ஸ்கொயர் கிடையாது 4 இன்ட்டு. ஓகேங்களா, ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. இதை சால்வ் பண்ணீங்கன்னா 4/√3. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இதை சால்வ் பண்ணீங்கன்னா 4/3 மைனஸ் 1/2. ஓகேவா, ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுவீங்க? சாரி, இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் மிஸ்டேக் ஆயிடுச்சு. 4 காட் ஸ்கொயர்னு வரும் இந்த இடத்துல. ஓகேவா, ஸோ இப்போ இங்க பாருங்க 1/√3 ஹோல் ஸ்கொயருங்களா, ஸோ 4 இன்ட்டு 1/3 பிளஸ் 2 2s are 4. √3க்கு வந்து ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா 3 மைனஸ் 1க்கு ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா 1, √2க்கு ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா 2ங்களா. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 4/3 பிளஸ் 4/3 மைனஸ் 1/2ங்களா. ஸோ இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? டைரக்டாவே 8/3 கிடைக்குமா, மைனஸ் 1/2. ஸோ இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 8 2 16, 16 மைனஸ் 3/6 கிடைக்குமா. ஸோ 13/6 என்பதுதான் மிக சரியான விடை. ஸோ ஆப்ஷன் நம்பர் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, உங்களுக்கு கொஸ்டின்ல வந்து டைரக்டா டிகிரி மதிப்பு கொடுக்காம இந்த மாதிரி ரேடியன் மதிப்பு கொடுத்தாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்து போட தெரியணும். அதனால தான் வந்து டிகிரி டு ரேடியன் கன்வர்ஷன், ரேடியன் டு டிகிரி கன்வர்ஷன் வந்து நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா, சரி ஓகே. இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்க. இஃப் எக்ஸ் tan 60 டிகிரி பிளஸ் காஸ் 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு சீக்கன் 45 டிகிரி. ஓகேவா, ஸோ இப்போ இதுல எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சி நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ இதுல சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1ஓட மதிப்பு என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸ் tan 60 டிகிரி plus cos 45 டிகிரி equal to secant 45 டிகிரிங்களா. ஸோ cos 45 ஓட மதிப்பு எவ்வளவு பார்த்தீங்கன்னா 1/√2ங்களா. ஸோ இதோட மதிப்பு என்ன? 1/cos 45ங்களா. ஸோ cos 45 என்ன இருக்கோ அதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்கன்னா secant 45 கிடைச்சிருமா. ஸோ அப்போ 1/√2க்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்கன்னா √2ங்களா. ஸோ இதோட மதிப்பும் தெரிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் எக்ஸ் இன்ட்டு tan 60யோட மதிப்பு என்ன? tan 60யோட மதிப்பு sin 60யோட மதிப்பு எவ்வளவு பார்த்தீங்கன்னா √3/2 டிவைடட் பை cos 60 டிகிரியோட மதிப்பு வந்து 1/2. இது ரெண்டுத்தையுமே டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஓகேவா, ஸோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணீங்கன்னா √3 கிடைக்குமா. ஸோ √3. நெக்ஸ்ட் இப்போ பாருங்க எக்ஸ் இன்டூ √3 இந்த பிளஸ் 1/2 ஈக்குவலுக்கு அந்த சைடு போச்சுன்னா மைனஸ் 1/2வா மாறுமா. மைனஸ் 1/2 √2. ஓகேங்களா, ஸோ இந்த √2வையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2 இன்டூ 2 வந்து 4. ஓகேங்களா, அதாவது இது எப்படி வரும் பார்த்தீங்கன்னா ரூட்டுக்குள்ள 2 இன்டூ 2 வரும். ஸோ 2 2க்கு ரூட்டை விட்டு 2 2க்கு வந்து ஒரு 2 வந்து வெளியே எடுத்தா 2வா மாறிடுமா. அதனால இது ரெண்டுத்தையுமே மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2வா மாறிடும். ஓகேங்களா, ஸோ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2வா மாறிடும். ஸோ 2ல 1 போச்சுன்னா 1. ஸோ இந்த மொத்த டேர்மையும் சால்வ் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2ல 1 போச்சுன்னா 1/√2 கிடைக்குமா. ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா √3 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/√2 இருக்குங்களா. ஸோ இந்த √3 ஈக்குவலுக்கு அந்த சைடு போச்சுன்னா டிவைடா மாறிடும். அப்போ எக்ஸோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1/√2 இன்ட்டு √3ங்களா. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1/√6 கிடைக்குமா. ஸோ எக்ஸோட மதிப்பு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1/√6. இப்போ இதை எடுத்துட்டு போயிட்டு இதுல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஓகேங்களா, எக்ஸ் ஸ்கொயரு பிளஸ் 1. ஓகேங்களா, எக்ஸோட மதிப்பு வந்து 1/√6 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 1. இதை வந்து நீங்க ஸ்கொயர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1 ஸ்கொயர் வந்து 1, √6க்கு ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா 6ங்களா, பிளஸ் 1. ஸோ 6 இன்ட்டு 1 6, 6 பிளஸ் 1 7. ஸோ 7/6 என்பதுதான் மிக சரியான விடை. ஸோ ஆப்ஷன் நம்பர் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, சரி ஓகே. எல்லாருக்குமே இந்த ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள் வந்து கிளியரா புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன படிக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா குவாட்ரண்ட் வந்து நம்ம படிக்க போறோம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். குவாட்ரண்ட்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க ஆல்ரெடி சின்ன வயசுல படிச்சதுன்னா ஆல் சில்வர் டீ கப்புன்னு படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா, ஸோ எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எல்லாமே பாசிட்டிவ், செகண்ட் குவாட்ரண்ட்ல சைனும் கொசிக்கனும் பாசிட்டிவ். ஸோ இந்த மாதிரி முழு வகையான டீட்டெயிலும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ண ப்ராப்ளமும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு தாங்க. ஓகே ஃபைன், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட்